வெல்கம் டு அரிஸ் கல்வி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் வீக்லி ஸ்டடி பிளான். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே ரெடி பண்ணியிருக்கேன். டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1லேருந்து ஜனவரி 4 வரைக்கும். போர்டு எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமாக வர மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்டடி பிளான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் எடுத்துருக்க சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸு. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ். 12th physics 5 marks important question. Chapter 1. First one, explain in detail Coulomb's law and its various aspects. கூலும் விதி மற்றும் அதன் பல்வேறு தன்மைகள் குறித்து விரிவாக கூறுக. Second question, calculate the electric field due to a dipole on its axial line and equator plane. மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சுக்கோடு மற்றும் நடுவரை கோட்டில் ஏற்படும் மின் புலத்தை கணக்கிடுக. Third question, drive an expression for electrostatic potential due to an electric dipole. மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவையை பெறுக. Fourth one, obtain the expression for electric field due to an infinity long charge wire. மின்னோட்டம் பெற்ற முடிவிலா நீளமுள்ள கம்பியினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாட்டை பெறுக. Fifth question, explain in detail the conception and working of a Van de Graaff generator. வான் டி கிராஃப் இயற்றின் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதத்தை விரிவாக விளக்குவோம். Chapter 2, 6th question. Describe the microscopic model of current and obtain microscopic form of Ohm's law. மின்னோட்டத்தின் நுண் மாதிரி கொள்கையை விவரித்து அதிலிருந்து ஓம் விதியின் நுண் வடிவத்தை பெறுக. 7th question. Explain the determination to the internal resistance of a cell using voltmeter. வோல்ட்மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அதிக மின்தடையை காண்பதை விளக்குக. 8th question. Obtain the condition for bridge balance in Wheatstone bridge. Wheatstone சமன் சுற்றில் சமன்சை நிலைக்கான நிபந்தனையை பெறுக. 9th. Explain the determination of unknown resistance using meter bridge. மீட்டர் சமன் சுற்றை பயன்படுத்தி தெரியாத மின்தடையை காண்பதை விளக்குக. 10th one, how the EMF of two cells are compared using potentiometer. மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இரு மின் கலங்களின் மின்னியக்கு விசைகள் எவ்வாறு ஒப்பிடப்படுகின்றன. பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா 10 டீட்டெயில் எடுத்திருக்கேன், இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இந்த வாரத்துல. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு. இதுல புக் பேக்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ். கனிமம் மற்றும் தாது ஆகியவற்றிற்கு இடையேயான வேறுபாடுகள் யாவை. Second one, what are the various steps involved in the extraction of pure metals from the ores. தூய உலோகங்களை அவைகளின் தாதுகளிலிருந்து பிரித்தெடுக்கும் பல்வேறு படிநிலைகள் யாவை. Third one, what is the role of quick lime in the extraction of iron from its oxide Fe2O3. இரும்பை அதன் தாதுவான Fe2O3 இலிருந்து பிரித்தெடுப்பதில் சுத்த சுண்ணாம்பின் பயன்பாடு யாது. Fourth one, which types of ores can be constructed by fourth flotation method. Give 2 examples for such ores. எவ்வகை தாதுக்களை அடர்த்திக்க நுரை மிதப்பு முறை ஏற்றது. அத்தகைய தாதுகளுக்கு இரு எடுத்துக்காட்டுகள் தருக. Fifth one, describe a method of refining nickel. நிக்கலை தூய்மையாக்க பயன்படும் ஒரு முறையினை விவரிக்க. Fifth one, explain zone refining process with example. இது பார்த்தீங்கன்னா 5 mark question. புல தூய்மையாக்கல் முறையினை ஒரு எடுத்துக்காட்டுடன் விவரி. 7th one, give the uses of zinc. நாகத்தின் பயன்களை கூறுக. 8th one, explain the electrometallurgy of aluminium. இது 5 mark question. அலுமினியத்தின் மின்னார் உலோகவியலை விளக்குக. 9th one, explain the following terms with suitable example. Gang slag. பின்வருவனவற்றை தகுந்த உதாரணங்களுடன் விளக்குக. மாசு, கசடு. 10th one, give the basic requirement for vapor phase refining. வாயு நிலைமை தூய்மையாக்கலுக்கான அடிப்படை தேவைகளை தருக. 11th one, describe the role of the following in the process mentioned. இதுல பாத்தீங்கன்னா third one, iodine in the refining of zirconium. பின்வரும் செயல்முறைகளில் கொடுக்கப்பட்டுள்ளவற்றின் பயன்பாட்டினை விவரிக்க. இதுல third one பாத்தீங்கன்னா சிர்கோனியத்தின் மீ தூய்மையாக்கலில் அயோடின். 12th one, explain the principle of electrolytic refining with an example. மின்னார் தூய்மையாக்கலின் தத்துவத்தினை ஒரு உதாரணத்துடன் விளக்குக. 13, give the limitation of Ellingham diagram. எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள் யாவை.
புக் இன் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை கிராவிட்டி செப்பரேஷன் ஆஃப் ஹைட்ராலிக் வாஷ். புவி இருப்பு முறை அல்லது ஓடும் நீரில் கழுவுதல் என்றால் என்ன? செகண்ட் ஒன் எக்ஸ்பிளைன் போர்ட் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் வித் நீட் டயக்ராம். இது 5 மார்க் கொஸ்டின். நுரை மிதப்பு முறையை தெளிவான வரைபடத்துடன் விளக்குக. தேர்ட் ஒன் எக்ஸ்பிளைன் மேக்னெட்டிக் செப்பரேஷன், காந்த பிரிப்பு முறையை விளக்குக. ஃபோர்த் ஒன் ஆட்டோ ரெடக்ஷன், சுய ஒடுக்கம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் மேத்ஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 2 மார்க் 3 மார்க் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 1.3, 1.4, 1.5, 1.6, 1.8, 1.9, 1.11. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1.15, 16, 17, 18. அப்புறம் 22, 23, 24, 28, 30, 32, 40. எக்ஸைஸ்ல பாத்தீங்கன்னா 1.1ல 3, 6, 7, 9, 10, 11, 12, 15. 1.2ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல தேர்ட் சம், அப்புறமா தேர்டு. 1.3ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சம். 1.4ல ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம். அப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட், தேர்டு, ஃபோர்த். 1.5ல ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட், 1.6ல ஃபர்ஸ்ட்ல தேர்டு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் ரெண்டுமே இருக்கு. அடுத்து 5 மார்க் சம். எக்ஸாம்பிள் சம் பாத்தீங்கன்னா 1.1, 1.12, 1.25, 1.29, 1.34. அடுத்தது 1.1ல 14, 1.2ல தேர்ட்ல தேர்ட் சம், 1.4ல ஃபர்ஸ்ட்ல தேர்டு, ஃபோர்த். 1.5ல செகண்ட், ஃபோர்த். 1.6ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சம், அப்புறம் செகண்ட், ஃபிஃப்த். 1.47ல செகண்ட், தேர்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த ஸ்டடி பிளான் PDF பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல்ல இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டடி பிளானை டெய்லி டிஸ்பிளினா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் எடுத்திருக்கேன். உங்க எக்ஸாமுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுக்கு வீக்லி ஸ்டடி பிளான் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டடி பிளானை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்ல டன்னு டைப் பண்ணுங்க. Thank you.